வடலூரில் தனியார் பள்ளியில் ஈட்டி எறிதல் பயிற்சியின் போது மாணவரின் தலையில் ஈட்டி பாய்ந்த சம்பவத்தில் தற்போது மாணவர் மூளைச்சாவு அடைந்துள்ளார். மனமுடைந்த மாணவரின் தாய் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். சம்பவத்தின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் வடலூர் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 15 வயதான கிஷோர். இவர் வடலூரில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 24ஆம் தேதி வழக்கம்போல் பள்ளிக்கு சென்றுள்ளார் கிஷோர். பள்ளி முடிந்து மாலையில் பள்ளி திடலில் வட்டு எறியும் பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அப்போது அதே திடலில் மறுமுனையில் ஈட்டி எறிதல் பயிற்சி நடந்து கொண்டிருந்தது. மற்றொரு மாணவன் ஈட்டி எறிந்தபோது எதிர்பாராத விதமாக கிஷோரின் தலையில் பாய்ந்தது. இதை பார்த்த விளையாட்டு ஆசிரியர் உட்பட அனைவரும் அதிர்ந்து போயினர். பலத்த காயமடைந்த கிஷோரை மீட்ட அவர்கள் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் சென்னை தனியார் மருத்துவமனையில் மாணவர் கிஷோர் அனுமதிக்கப்பட்டார். அங்கிருந்து விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கிஷோர் மாற்றப்பட்டார். தற்போது கிஷோர் மூளைச்சாவு அடைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தனது மகன் மூளைச்சாவு அடைந்ததை கேள்விப்பட்ட அவரது தாயார் மனம் உடைந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பள்ளியில் உள்ள சிறிய மைதானத்தில் வட்டு எறிதல் மற்றும் ஈட்டி எறிதல் பயிற்சி போதிய பாதுகாப்பு இல்லாமல் வழங்கப்பட்டது இந்த விபத்திற்கு காரணம் என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வடலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினரிடம் விசாரித்த போது பள்ளி தாளாளர் மற்றும் பயிற்சியாளர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர்.